Hello மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் ரேஸ் டெக்கி அண்ட் வெல்கம் டு அவர் ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸ் தமிழ் ஜாவாஸ்கிரிப்ட். ஜாவாஸ்கிரிப்டில் டேட்டா ஆர்கனைஸ் பண்ண கஷ்டமாக இருக்கா? லைக் உங்கள் ஃபேவரட் மூவிஸோட லிஸ்ட், ஃப்ரெண்ட்ஸோட பேரை ஸ்டோர் பண்ணணுமா? டோன்ட் வரி, அதுக்கு தான் அரேஸ் இருக்குது. ஒரு பாக்ஸ் மாதிரி திங்க் பண்ணிக்கோங்க அரேஸை, இல்லை ஒரு கண்டெய்னர் மாதிரி திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து நம்ம மல்டிபிள் ஐட்டம்ஸ் வந்து ஒரே டைமில் ஸ்டோர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அரே ரெஃபரன்ஸ்னால் என்ன, கான்ஸ்டன்ட் அரேஸ், நெஸ்டட் அரேஸ், ப்ளஸ் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோ நம்ம ஒரு ப்ராக்டிஸ் கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து நீங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி நாலேஜை கெயின் பண்ணிக்க முடியும். உங்களோட கோடிங் ஸ்கில்லை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணுமா? ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் அரே? அரேனா என்ன? அண்ட் அரே இன் ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் எ ஸ்பெஷல் வேரியபிள் தட் கேன் ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ் இன் எ சிங்கிள் வேரியபிள். அரே அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு ஸ்பெஷல் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக நம்ம வேரியபிளில் ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும் இல்லையா? ஸோ ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும், கேரக்டராக இருக்கட்டும், நம்பராக இருக்கட்டும், ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் அரேயில் பார்த்தீங்கன்னா தட் கேன் ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ் இன் எ சிங்கிள் வேரியபிள். ஒரு வேரியபிளில் மல்டிபிள் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ண முடியும். அதான் வந்து அரேஸோட ஸ்பெஷாலிட்டி. ஒரு கலெக்ஷனை நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அரே வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இட் அலோஸ் யூ டு ஸ்டோர் அண்ட் மேனிப்புலேட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா எஃபிஷியன்ட்லி. ஸோ இது வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணனாலும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மேனிப்புலேட் பண்ணனாலும், அதில் மாடிஃபிகேஷன் பண்ணனாலும் நம்மளுக்கு இன்பில்ட் மெத்தட் இருக்குது, நம்ம கஷ்டப்பட தேவையில்ல. அது நம்ம யூஸ் பண்ணாலே எஃபிஷியண்ட்டாக ஈஸியாக நம்ம மேனிப்புலேட் பண்ணி நம்மளோட அரேயை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், லெட் ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் டு ஆப்பிள், பனானா, செர்ரி அப்படின்னு சொல்லி தரோம். இங்கே பாருங்கள், நம்ம ஒரே ஸ்ட்ரிங்கு தான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ வந்து மல்டிபிள் ஸ்ட்ரிங் வந்து ஒரே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். இதே மாதிரி ஹெட்ரோஜெனிஸாகவும் ஸ்டோர் பண்ணலாம். இது ஹோமோஜெனிஸாக இருக்குது. ஹோமோஜெனிஸ் அப்படின்னா சிமிலர் டேட்டா டைப் வேல்யூஸாக இருக்குது, ஸ்ட்ரிங்ஸாக இருக்குது. நம்ம இங்கே ஸ்ட்ரிங்கு, இங்கே நம்பர், இங்கே கேரக்டர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் ஸ்டோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் console.log ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஆஃப், இங்கே 0ன்னு கொடுக்குறோம். 0ன்னு கொடுத்தா அவுட்புட்டில் ஆப்பிள்னு வருது. இது எப்படி அப்படின்னா, அரேயில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸிங் பொறுத்து தான் ஆர்டர் ஆஃப் இன்சர்ஷன் வந்து இருக்கும். ஆர்டர் ஆஃப் இன்சர்ஷன் நம்ம ஒவ்வொரு வேல்யூ ஆட் பண்ணும்போது இண்டெக்ஸிங் பொறுத்து தான் இருக்கும். அது இண்டெக்ஸிங் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 இங்கே இதோட பொசிஷன் என்ன அப்படின்னா 0வில் இருக்கும். ஓகேங்களா? இதோட பொசிஷன் 1, இதோட பொசிஷன் 2, இந்த மாதிரி தான் அரே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் அதோட எலமெண்ட்ஸை. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஜஸ்ட் வந்து லெட் அரே ஈக்குவல் டு ஆப்பிள், ஆரஞ்ச், மேங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ லாக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இந்த ஃபுல் அரேயும் பிரிண்ட் பண்ணுறேன், எப்படி ஷோ ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 3ன்னு சொல்லி வருது. 3 அப்படின்னா லென்த் ஆஃப் த எலமெண்ட், லென்த் ஆஃப் த அரே. ஓகேங்களா? அதோட லென்த் வந்து 3ன்னு இருக்குது. ஸோ இதோட எலமெண்ட் ஆப்பிள், ஆரஞ்ச், மேங்கோ. இந்த சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதோட பொசிஷனோட வரும். ஆப்பிள் வந்து 0th பொசிஷன், ஆரஞ்சு ஃபஸ்ட்டு பொசிஷன், மேங்கோ வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்குது. ஓகேங்களா? இதான் வந்து இண்டெக்ஸ் நம்பர்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து இதோட லென்த் வந்து கீழே வருது. இதோட டீட்டெயில்ஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அரேஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். செகண்டாக பார்த்தீங்கன்னா அரே ரெஃபரன்ஸ். அரே ரெஃபரன்ஸ் அப்படின்னா, ரெஃபரன்ஸ் அப்படின்னா அட்ரஸ் இன் மெமரி. ஒரு மெமரியோட அட்ரஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் ரெஃபரன்ஸோட வேலை. இங்கே பாருங்கள், ஸோ இதான் வந்து ஒரு அரே ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வேரியபிளோட நேம் இருக்குல்ல, அதான் வந்து அரே ரெஃபரன்ஸ். அது வந்து அரேயோட அட்ரஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? இதோட வேல்யூஸ் வந்து இதுக்கு தெரியாது. இப்போ வந்து இதோட வேல்யூ உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி தெரியாது. பட் இதோட மொத்த அட்ரஸ் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நம்ம இதை கால் பண்ணும்போது நம்மளுக்கு இது ஃபெச் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2 அரேஸ் வித் ஆர் வித்தவுட் சேம் எலமெண்ட் ஆர் நாட் ஈக்குவல். ஸோ 2 அரே இருக்குது. இங்கே ஒரு அரே நம்ம கொடுக்குறோம், நேம்லாம் கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் இங்கே ஒரு அரே கொடுக்குறோம், பட் இங்கே ஒரு அரே கொடுக்குறோம். ஆனால் அதோட வேல்யூ வந்து சேமாக தான் இருக்குது. ஈக்குவல் பண்ணுறோம், டபுள் ஈக்குவல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம், பட் ஆனால் ஃபால்ஸ்ன்னு வருது. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா இதோட அட்ரஸ் வேறு, இதோட அட்ரஸ் வேறு. ஸோ இப்போ நம்ம கம்பேர் பண்ணும்போது வேல்யூ கம்பேர் ஆகாது, பட் அட்ரஸ் வந்து கம்பேர் ஆகும். ஸோ இப்போ வந்து 3 ஈக்குவல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். 3 ஈக்குவல் ஆப்ரேட்டர் எது யூஸ் பண்ணுறோம்னா, தேர்ட் ஈக்குவல் வந்து டைப் செக் பண்ணும். இதுவும் அரையா, இதுவும் அரையான்னு செக் பண்ணும். அரே தான், பட் ஆனால் ஃபால்ஸ்ன்னு வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்துடலாம். ஜஸ்ட்டு இதை வந்து நான் கமெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போது வந்து கன்சோலில் போயிட்டு ஒரு அரே க்ரியேட் பண்ணுறோம். 1ன்னு
இதை செக் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், நான் ஜஸ்ட் அரேன்னு போட்டோடனே அது ஃபால்ஸ்னு வந்துச்சு. இது வேறு அட்ரஸ், இது வேறு அட்ரஸ், அதனால் ஃபால்ஸ்னு வந்துச்சு. ஸோ நான் தேர்டு 3 ஈக்குவல் டு ஆப்ரேட்டிவ்ஸ் பண்ணுறேன், அப்போ கூட ஃபால்ஸ்ன்னு தான் வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லெட் அரே 1 ஈக்குவல் டு 1ன்னு தரோம், அரே 2 ஈக்குவல் டு 1ன்னு தரோம். ஸோ இப்போ ஈக்குவல்ட்டாக இல்லையான்னு பார்த்தா அதுவும் ஃபால்ஸ்ன்னு தான் வரும். ஏன்னா இதுவும் வந்து டிஃப்ரெண்ட் அட்ரஸில் ஸ்டோர் ஆகிருக்கு. சேம் தான், இந்த ரெண்டுமே சேம் தான். இதில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணல, ரெஃபரன்ஸு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை அப்படியே ட்ரை பண்ணி பார்த்துடலாம். லெட் அரே 1 ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி தரோம். லெட் அரே 2 ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி தரோம். இப்போ வந்து லாக் பண்ணுறேன். அரே 1 ஈக்குவல் டு அரே 2வா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஃபால்ஸ்ன்னு சொல்லி வருது. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஃபால்ஸ்ன்னு தான் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது. இதில் வந்து அரே ஈக்குவல் டு ஏ கமா பி. ஓகேங்களா? அரே ஈக்குவல் டு ஏ கமா பின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறோம். இப்போது அரே காப்பி, இந்த அரேயோட எலமெண்ட்ஸை இன்னொரு அரே வந்து காப்பி பண்ணுறோம். ஓகேங்களா? இன்னொரு வேரியபிளில் காப்பி பண்ணுறோம். அதை காப்பி பண்ணால் அந்த வேரியபிள் வந்து அரேயாக மாறிடும். அரேயாக மாறி அந்த எலமெண்ட் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும், என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ. ஸோ இப்போ வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? அரேயை காப்பி பண்ணலாமா? இப்போ பாருங்கள், இதை நான் ஜஸ்ட்டு கமெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். லெட் அரே ஈக்குவல் டு ஏ கமா பி அப்படின்னு சொல்லி தரோம். இப்போ வந்து அரே காப்பி ஈக்குவல் டு அரே, இந்த எலமெண்ட் வந்து அரே காப்பியில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து லாக் பண்ணுறோம். இதில் பிரிண்ட் பண்ணால் அரே காப்பி இங்கே பாருங்கள் பிரிண்ட் ஆகுதா? ஏ கமா பி இதில் ஸ்டோர் ஆகிடுச்சு அரே ஃபார்மேட்டில். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம்? அரே காப்பி டாட் புஷ் பண்ணுறேன். புஷ் அப்படின்னா கடைசியில் இந்த ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா புஷ் பண்ணணும். புஷ் பண்ணிவிட்டு இதில் என்ன எலமெண்ட் ஆட் பண்ணுமோ அதில் மென்ஷன் பண்ணால் புஷ் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் இதை திருப்பி நான் பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், சி வந்து இதில் ஆட் ஆகிருக்கும். சி ஆட் ஆகிடுச்சா? இப்போ வந்து இதை செக் பண்ணுறோம், அரேஸில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். ஜஸ்ட்டு திருப்பி பிரிண்ட் பண்ணுறேன். இப்போது காப்பியை மட்டும் தூக்கிடுறேன். அரேஸில் ஏதாவது சேஞ்ச் நடந்திருக்குமான்னு கெஸ் பண்ணி பாருங்கள். நம்ம இதில் தான் சேஞ்ச் பண்ணோம், ஆனால் இதில் சேஞ்ச் பண்ணல. பாருங்கள், இங்கே பாருங்கள், அரேஸ்லேயும் சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த நார்மல் அரேலையும் சேஞ்ச் ஆகிருக்கு, அப்புறம் அரே காப்பி அதுலேயும் சேஞ்ச் ஆகிருக்கு. இது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம். இப்போ வாங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு அரே காப்பி கிரியேட் பண்ணுறோம். ஒரு அரே எலமெண்ட் வந்து இன்னொரு அரேயில் அப்படியே ஈக்குவல் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து திருப்பி ஒரு அரே இந்த எலமெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? திருப்பி இது ஒரு கிரியேட் ஆகி அது தனி அட்ரஸ் வந்து கொடுக்காது. ஜஸ்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த எலமெண்ட் இருக்குல்ல, இந்த ஏபின்னு எலமெண்ட் இருக்குல்ல, இதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். இதோட அட்ரஸில் இது அட்டாச் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ இது அட்டாச் ஆனது அப்புறம் நம்ம இதில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கிறோமோ, ஓகேங்களா, இதில் என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் நம்மளுக்கு ஹோல் அரே இந்த ரெண்டுத்துலேயும் சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து நம்ம இதில் சேஞ்சஸ் பண்ணாலும் இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. சீன் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி வந்து அரே காப்பி டாட் பாப் பண்ணுறேன். பாப் அப்படின்னா கடைசி எலமெண்ட் ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இதை வந்து இங்கே போடுறேன். ஓகேங்களா? இங்கேயே போடுறேன். ஸோ இதில் ரிமூவ் பண்ணுன்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இதில் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ அதுலேயும் நம்ம சேஞ்சஸ் பார்க்கலாம், இதுலேயும் சேஞ்சஸ் பார்க்கலாம். அதான் வந்து இதுக்கான மீனிங். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் அரே அப்படின்னா சேஞ்சஸ் வேல்யூ பட் நாட் சேஞ்ச் ஹோல் வேரியபிள். அந்த வேல்யூ வேணால் சேஞ்ச் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த அரேயில் இருக்கிற வேல்யூ வேணால் சேஞ்ச் பண்ணலாம், பட் ஹோல் அரே வந்து சேஞ்ச் ஆகாது. அதான் இதுக்கான மீனிங். ஸோ அரே டாட் புஷ் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லி தரோம். ஸோ 5 வந்து புஷ் பண்ணோம் அப்படின்னா கடைசியில் ஆட் ஆகிடும். ஓகேங்களா? அரே டாட் பாப் அப்படின்னா 5 வந்து ரிமூவ் ஆகிடும் கடைசி எலமெண்ட். பட் ஆனால் அரே ஈக்குவல் டு வேறு ஏதாவது எலமெண்ட் நம்ம ஹோல் அரேயை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எரர்னு வந்துடும். இதுதான் இதுக்கான மீனிங்கு. இப்போ வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். கான்ஸ்ட் அரே ஈக்குவல் டு ஏ காமா
பி கமா சி அப்படின்னு சொல்லி தரேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அரே டாட் புஷ் பண்ணுறோம், புஷ் 10 அப்படின்னு பண்ணுறேன், லாக் பண்ணுறேன், அரே. இங்கே பாருங்கள் 10 வந்து புஷ் பண்ணால் அதில் ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் ஹெட்ரோஜினியஸாக இருக்கும். ஹெட்ரோஜினியஸ்னால் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் எலமெண்ட் வந்து ஒரே அரேயில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் ஜாவா அந்த மாதிரி லாங்குவேஜஸில் பார்த்தா நம்ம வந்து ஹோமோஜினியஸை தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஒரே சிமிலர் டைப் ஆஃப் டேட்டா டைப்பில் இருக்கிற எலமெண்ட்ஸை தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ வந்து நான் பாப் பண்ணுறேன், அரே டாட் பாப் ஆஃப் அப்படின்னு சொல்லி தரேன். ஸோ இப்போ வந்து இதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா கடைசி எலமெண்ட் ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? கடைசி எலமெண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இதனால் நம்மளை கான்ஸ்டன்ட் அரேயில் மேனிப்புலேட் பண்ண முடியுது, சேஞ்சஸ் வேல்யூவோட சேஞ்ச் பண்ண முடியுது. பட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நார்மலாக வேரியபிளில் வந்து எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. கான்ஸ்டன்ட் அரே அப்படின்னு சொன்னால் கான்ஸ்டன்ட் ஏ ஈக்குவல் 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோன்னா அந்த வேரியபிள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாதா? பட் கான்ஸ்டன்ட் அரேயோட வேல்யூஸை சேஞ்ச் பண்ணலாம், பட் ஆனால் மொத்த அரேயும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இப்போ பாருங்கள், அரே ஈக்குவல் டு ஏன்னு சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், டைப் எரர் அசைன்மெண்ட் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள். கான்ஸ்டன்ட் வேரியபிளோட மொத்தமாக வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இதுக்கான மீனிங் இதுதான். அசைன்மெண்ட் டு கான்ஸ்டன்ட் வேரியபிளில் வேறு ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோம் மொத்தமாக. ஸோ அதனால் இந்த அரேலேருந்து நம்மளுக்கு இந்த இது கேரக்டராக மாறாது அப்படின்னு சொல்லி தான் வருது, எரர் வருது. ஓகேங்களா? இதுதான் வந்து கான்ஸ்டன்ட் அரேயில் எரரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்தாக நெஸ்டட் அரேஸ். நெஸ்டட் அரேஸ் அப்படின்னா அரே இன்சைடு அரே அப்படின்னு சொல்லலாம். ஒரு அரே இருக்குது, அது வந்து இன்னொரு அரேக்குள்ளே வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நெஸ்டட் அரே. இதுக்கு வந்து இன்னும் 2 பேர் கூட இருக்குது. மல்டி டைமென்ஷனல் அரே கூட சொல்லலாம். ஒரு டைமென்ஷனாக சிங்கிள் அரே, ஒரு ரோவில் இருக்கிறது சிங்கிள் அரே. மல்டி டைமென்ஷனல்னால் ஒரு அரேக்குள்ளே மல்டிபிள் அரேஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு தான் மல்டி டைமென்ஷனல் அரே. ஓகேங்களா? அரேஸ் ஆஃப் அரேஸ் கூட சொல்லலாம். அரேஸ் ஆஃப் அரேனா அரே, ஒரு அரேக்குள்ளே நிறைய அரேஸ் இருக்குது. ஓகேங்களா? மல்டிபிள் அரேஸ், அதான் அரேஸ் ஆஃப் அரே. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? இதுக்கான சின்டாக்ஸ் இப்படி தான் இருக்கும். ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே எவ்வளோ அரேஸ் நம்ம கிரியேட் பண்ணுமோ அந்த அரேஸ் போட்டுட்டு அதான் அரேஸ் ஆஃப் அரேஸ், நெஸ்டட் அரேஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இது வந்து நான் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் லெட் நெஸ்டட் ஈக்குவல் டு இதில் வந்து திருப்பி இன்னொன்று 1,2 அப்படின்னு சொல்லி தரேன், 2,4 அப்படின்னு சொல்லி தரேன், 5,6 அப்படின்னு சொல்லி தந்துட்டேன். இப்போ வந்து பிரிண்ட் பண்ணிடலாமா? லாக் பண்ணால் நெஸ்டட் அப்படின்னு சொல்லி தரேன். இப்போ எப்படி ஷோ ஆகுதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், 3 எலமெண்ட்ஸ் வந்து இதில் இருக்குது அந்த அரேயில். ஓகேங்களா? 3 எலமெண்ட்ஸ் எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள், 1 2 1 2 3. ஓகேங்களா? இந்த கமாக்கு அப்புறம் இருக்கிற எல்லாமே ஒவ்வொரு எலமெண்ட்டாக தான் கணக்கு எடுக்கும். ஓகேங்களா? 3 எலமெண்ட்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஆனால் அந்த 3 எலமெண்ட்டும் அரே டைப்பில் இருக்குது. ஓகேங்களா? அரே டைப்பில் இருக்குது. ஸோ அதோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எலமெண்ட்டோட லென்த்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. இதோட எலமெண்ட் எவ்வளோ, இந்த எலமெண்ட்டோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. இதுக்கான எலமெண்ட்கான லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. இப்போ இதை செக் பண்ணோம் அப்படின்னா 0th இண்டெக்ஸில் 2 எலமெண்ட் இருக்குது. அரேக்கான 2 எலமெண்ட் இருக்குது, 1,2. ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் 2 எலமெண்ட் இருக்குது, செகண்ட் இண்டெக்ஸில் 2 எலமெண்ட் இருக்குது. மொத்தமாக இதோட லென்த் வந்து 3. ஓகேங்களா? 1 2 3. ஸோ இதான் வந்து இதுக்கான டீகோடிங் நெஸ்டட் அரே. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொஷின் இருக்குது. இந்த ப்ராக்டிஸ் கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இதுக்கான ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு நீங்களே சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களோட கொஞ்சம் லைட்டாக சேலஞ்சிங்காக இருக்கும். இந்த 4th கொஷின் அப்புறம் 3rd கொஷின்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த மாதிரி கொஷின்ஸை மிஸ்பே பண்ணிடாதீங்க. அண்டு இன்டர்நெட்டில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது அரேஸ்க்கு, அதுவும் சால்வ் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் இட். இப்போ உங்களுக்கு அரேஸ் பற்றி கிளியராக ஒரு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, அரேன்றது ஜாவாஸ்கிரிப்டோட ஒரு பவர்ஃபுல் டூல். ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணுங்கள், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள், அண்டு க்ரியேட்டிவாக யோசிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். கீப் கோடிங், கீப் லேர்னிங், அண்ட் பபாய்.